அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு குடும்பங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ரோமாபுரியில் உள்ளதான கிறிஸ்தவர்களுக்கு பவுல் இப்படி சொல்லுகிறார்: உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் கீழ்ப்படிதல் ரோமாபுரியில் உள்ளதான முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், ரோம் நகரத்தில் புறஜாதிகளாய் இருந்த ரோமாபுரியினர் கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிப்படைந்து அந்த கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தவர்களுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். நல்ல வார்த்தை. எப்படிலாம் தெரிய வந்திருக்கும்? உதாரணமா, இந்த கிறிஸ்தவர்கள் வேலை ஸ்தலத்தில் இருந்திருப்பார்களானால், வேலை ஸ்தலத்தில் உள்ளதான மேல் அதிகாரிகளிடத்தில் இவர்களுடைய கீழ்ப்படிதல் யாருக்கு தெரிய வந்திருக்கும். அல்லது ஒரு குடியிருக்கிற பகுதிகளில் அவர்களுடைய கீழ்ப்படிதல் தெரிய வந்திருக்கும். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு, அரசாங்கத்துக்கு, சட்டதிட்டங்களுக்கு அதை மதித்து நடக்கிறதான அந்த காரியங்கள், எவனுக்கு கனத்தை செலுத்தணுமோ, எவனுக்கு தீர்வை செலுத்தணுமோ, யாராருக்கு என்னென்ன செலுத்த வேண்டியதோ, யாராருக்கு உரிதான கனத்தை, மரியாதையை, தீர்வையை, வரியை செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு உண்டான கீழ்ப்படிதல். ஒரு குடியிருக்கிற பகுதியில் கணவனுக்கு மனைவிமார்களுடைய கீழ்ப்படிதல், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், இப்படி எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படிதல் இருக்கோ அந்த கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆச்சரியம். பிரைசலாம். கிறிஸ்துவனுடைய நற்கந்தகம். ஏன்னா முற்காலத்தில் அப்படி இல்லை. ரோமாபுரியினர் முற்காலத்தில் அப்படி இல்லை. உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் சொல்லிட்டு 20ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். யாருக்கு இது? எங்கெங்கெல்லாம் மேலான அதிகாரம் உடையவர்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு உண்டான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் கிளைம் பண்ண முடியாது. அருமையானவர்களே, எவ்வளவு submitting to the authority. It's very, very essential and fundamental lesson. கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு தான் தெரியும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் எங்கெங்கெல்லாம் நியமங்கள் இருக்கோ, அதிகாரங்கள் இருக்கோ, அதுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கண்டு பிசாசு என்ன செய்வான்? பயப்படுவோம். சாத்தான் பயப்படுவோம். ஏன்னா அவர்கள் கால்களுக்கு கீழே தான் சாத்தான் போயிடுவாங்கிறது வாக்குத்தத்தம். ஓகே, 19-20 வசனம். இந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். ஜேம்ஸ் இப்படி ஒரு வசனத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 7ஆம் வசனத்தில் யாக்கோபு 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இங்கேயும்
எதுக்கும் கனெக்டிவிட்டி அப்படின்னா, பிசாசுக்கு நானும் நீங்களும் எப்ப எதிர்த்து நிற்க முடியும், அவன் எப்ப ஓடி போக முடியும் அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Submit to God. Submit to God. Resist the devil. He will flee. அப்ப ரோமர் 16:19-20 ஜேம்ஸ் 4:7 என்ன சொல்லுது அப்படின்னா, கீழ்ப்படிஞ்சிருங்க, சப்மிட் பண்ணுங்க. சாத்தான் காலின் கீழ் இருப்பான், நீங்க அவனுக்கு எதிர்த்து நிக்கலாம், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமானவர்களே, இந்த 2 வார்த்தையை நாம் எப்பொழுதும் நம்மளுடைய ஆவியில் வைப்போம். எங்கெங்கெல்லாம் கீழ்ப்பிடுதல்ல நமக்கு பிரச்சனை இருக்கோ, கீழ்ப்பிடிய முடியலையோ அப்படின்னா, அந்த இடத்துல எல்லாம் சாத்தான் மேல நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா, அதிகாரம் கிடையாது. ஓகே, இந்த வார்த்தையை குறித்து உங்களோடு கூட இதனால நான் சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கு சப்மிட் டு காட், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படிங்கிறதுல ஒரு 3 ஆஸ்பெக்ட்ல நாம் அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். 3 ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். இடத்துல சப்மிட் அப்படின்றத விட ஒரு நல்ல வார்த்தை, ஒரு வார்த்தையை நான் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஓகே, நாம் இந்த இடத்துல தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. நான் நிறைய வருஷங்கள் இந்த வசனத்தை குறித்து நாம் போராடிட்டு இருந்த ஒரு வசனம். இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கீழ்ப்படுகிறவனுக்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியை தந்தருளுகிறார் அப்படின்றது. இப்ப என்னுடைய புத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்தா தானே நான் கீழ்ப்படியவே முடியும். இப்ப குளறுபடியா இருக்கு. இப்படி பைபிள் எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தருகிறார். என்னுடைய பிரச்சனை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்தாதானே நான் தேவனுடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிய முடியும். இது என்ன, அது ஒரே பாரடாக்ஸ் மாதிரி இருக்கு, எனக்கு புரியலையே. அப்படிங்கும் பொழுது என்னுடைய இந்த புதிர இந்த பாரடாக்ஸ ஆரியர் டாரி, ரூபன் ஆர்ச்சர் டாரி, அருமையான ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரர், பரிசுத்த ஆவியானவர் குறித்து நல்ல அதிகமாய் பேசிய ஒரு தாசர். அவர் என்னுடைய இந்த டவுட் எனக்கு கிளாரிஃபை பண்ணார். அதாவது தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அப்படிங்கிறது இல்லாம அவர் என்னை விளங்க வச்ச விதம், those who surrender to God, those who surrender themselves to God, சரணாகதி அடைகிறவர்களுக்கு, சரண்டர் பண்றவர்களுக்கு தேவன் தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த இடத்துல சப்மிட்டிங் அப்படின்னு படிக்கிறதை விட சரண்டரிங் அப்படின்னு படிச்சா நல்லா இருக்கும். இந்த வசனத்தை நாம் இப்படி வாசித்தால் நல்லமா இருக்கும். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி என்று வாசிப்பதை விட நான் எப்படி விளங்கி படிச்சிருக்கேன், ஆரியர் டாரி சொன்னதன் மூலமாய் நான் எப்படி விளங்கிக்கிட்டேன் அப்படின்னா, தேவன் தமக்கு தம்மிடத்தில் யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைய, தங்களுடைய ஃபியூச்சரை,
தங்களுடைய பிளானை, தங்களுடைய ஆம்பிஷனை சரண்டர் பண்றாங்களோ, தங்களுடைய சரீரத்தை சரண்டர் பண்றவர்கள், அதுவே சப்மிஷன். அந்த இடத்துல கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்றதை விட சரண்டரிங். லார்ட், I surrender my plan. I surrender my ambition. I surrender my body. I surrender my eyes. I surrender my tongue. I surrender my thoughts. எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன்? நான் சரண்டர் பண்றேன் அப்படிங்கிறவர்களுக்கு தேவன் என்னத்தை தந்தருளுகிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியை தந்தருளுகிறார். பிரியமானவர்களே, நல்ல நல்ல வார்த்தை. எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தந்தருளுகிறார் அப்படின்னு பைபிள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணணும். ஓ, இந்த இடத்துல ஒரு தந்தருளின் இருக்கே, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளுகிறாரமே, ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு நான் சரண்டர் பண்றேன். அப்ப அது என்ன சரண்டர் அப்படின்னா, எனக்கு நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கு. செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ஸ், செல்ஃபிஷ் கோல், செல்ஃபிஷ் மோட்டோ, ஃபியூச்சர், நிறைய காரியங்கள். அவைகள் எல்லாம் நான் பலிபீடத்துல வச்சிடறேன். ஆண்டவரே, நான் சரண்டர் பண்ணிடுறேன். உமக்கு சித்தமானால் இந்த காரியம் வாங்கிட்டோம், உமக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு வேண்டாம். So it's not my plan, not my ambition, not my desire. Your wish, your will, your ambition, your plan, அதுவே எனக்கு பெஸ்ட். நான் பலிபீடத்துல வச்சிடறேன். That is surrendering. அவர்களுக்கு தேவன் என்னத்தை கொடுக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய பாடியையும் தேவனுக்கு என்ன செய்யணும்? சப்மிட் பண்ணணும், சரண்டர் பண்ணணும். நம்மளுடைய Psalm 32ல ஒரு வார்த்தை இருக்கு. Psalm 32 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையும் போல் இருக்க வேண்டாம். அதாவது இங்க ஒரு உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத கட்டப்பட முடியாத ஒரு ஹார்ஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். சோ வைல்ட் ஹார்ஸ், ஒரு காட்டு குதிரை. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த வைல்ட் ஹார்ஸ. ஆனா ஹார்ஸ் பவர் உண்டு, ஹார்ஸ் பவர் நம்ம நிறைய பாசிக்கிறோம். பட் ஆனா வைல்ட் ஹார்ஸ், பிரியமானவர்களே, நம்மளுடைய நாவு ஒரு வைல்ட் ஹார்ஸ், நம்மளுடைய கண்கள் வைல்ட் ஹார்ஸ், நம்மளுடைய தாட் வைல்ட் ஹார்ஸ். இது மூணும் என்ன அப்படின்னா வைல்ட் ஹார்சஸ். எதெல்லாம் அப்படின்னா தாட், ஐஸ், டங்க். இந்த வைல்ட் ஹார்ஸ என்ன செய்யணும் அப்படின்னா நான் சப்மிட் பண்ணணும், தேவனுக்கு நான் சரண்டர் பண்ணணும். கண்களால் அது இச்சிக்கணும். நான் இச்சிக்கிறதெல்லாம் நான் பார்க்கணும், நான் காண்கிறதெல்லாம் நான் அடையணும் அப்படிங்கிற வைல்ட் ஹார்ஸ். அதை என்ன செய்யணும் அப்படின்னா கண்ட்ரோல் கொண்டு வரணும். சரண்டர் பண்றேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வருவார், நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். தாட், அதை நான் சிறப்படுத்தணும். என்னுடைய தாட்ல, என்னுடைய சிந்தையில தீமையான சிந்தைகள்,
தேவையில்லாத சிந்தைகள், கசப்பான அன்பற்ற சிந்தைகள், தேவனுக்கு விரோதமான சிந்தைகள், இச்சையான சிந்தைகள், மேட்டிமையான சிந்தைகள், சுயநலமான தன்னை உயர்வாய் எண்ணுகிறதான சிந்தைகள், இந்த சிந்தை, இந்த பார்வை, இந்த நாவு, இதெல்லாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா, இந்த வைல்ட் ஹார்ஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்ண வைக்கணும். என்னுடைய சரீரத்தை, என்னுடைய அவர்கள்தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? சாத்தானுக்கு என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அவர்கள் தான் சாத்தானின் காலின் கீழே கொண்டு வர முடியும். பிரியமானவர்களே, நாம் இதெல்லாம் இதை கட்டுக்கடங்காத ஒரு ஒரு காட்டு குதிரையாய் நம்மளுடைய நாவோ, நம்மளுடைய கண்களோ, சிந்தையோ நாம் இருந்துட வேண்டாம். சில சமயங்கள்லாம் நம்ம அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல நாம் கொண்டு வரணும். ஆண்டவரே, நான் இப்படி யோசிக்க மறுக்கிறேன், என் சௌரியத்துக்கு, என் இஷ்டத்துக்கு நான் பேச மாட்டேன். என்னுடைய நாவு எனக்கு சொந்தம் அல்ல, இந்த கண்கள் எனக்கு சொந்தம் அல்ல, இது விரும்புறதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது, இச்சிக்க கூடாது, ஒரு அந்நிய ஸ்திரியை நான் பார்க்கக்கூடாது, ஒரு அசுசியை நான் பார்க்கக்கூடாது. இந்த சப்மிஷன், இந்த இது அப்படின்னா தட் இஸ் சரண்டரிங் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல. ஓகே, ரெண்டாவது சப்மிட் டு காட் அப்படிங்கிறது இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நான் எப்படி அந்த வசனத்தை நான் எடுக்கணும் அப்படின்னா, தேவன் எனக்கு அமைத்து கொடுக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அப்ப சப்மிட்டிங் டு காட் அப்படின்னா ஒரு ஆஸ்பெக்ட்ல என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு அமைத்து கொடுக்கிற எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, முறுமுறுக்காதவர்களாய், குறை சொல்லாதவர்களாய், தேவரீர் இந்த சூழ்நிலையை அந்த சூழ்நிலை அப்படியே நான் ஏற்றுக்கொள்றேன், இந்த சூழ்நிலைக்கு நான் அப்படியே என்ன சப்மிட் பண்ணி கொடுக்கிறேன். உங்களுடைய அனந்த ஞானத்துக்கு யூ ஆர் த பிளஸட் கண்ட்ரோலர், யூ ஆர் த பிளஸட் கண்ட்ரோலர். இந்த சூழ்நிலையில உங்களுடைய சித்தம் இல்லாமல் இது என் வாழ்க்கையில நடக்கல, உங்களுடைய செயல் இல்லாமல் என்னுடைய வீட்டிலேயோ, என்னுடைய ஊர்லயோ, வாழ்க்கையில ஒரு தீங்கு கூட நடக்க முடியாது. உங்களுடைய அனுமதியின் பேர்ல தான் நடக்குது. என்னுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில ஒரு சின்னஞ்சிறு சம்பவம் கூட நடக்காது. ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரிந்து உங்களுடைய அனுமதியின் பேர்லயே, உங்களுடைய சித்தத்தின் பேர்லயே என் காரியங்கள் இப்ப சம்பவிக்குது. இது எனக்கு நலமானதா எனக்கு தெரியல, ஆனாலும் இட்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் மை பெஸ்ட். இதெல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். இது ஒரு நித்திய மகிமை எனக்கு கொண்டு வருகிறது. நான் தேவனை துதிக்கிறேன். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக நான் குறை சொல்ல போறது கிடையாது. ஏன் இப்படி நடந்தது நான் கேள்வி கேட்க போறது கிடையாது. ஏன் இப்படி செஞ்சாங்க நான் கேள்வி கேட்க மாட்டேன். இது ஏன் இப்படி நடக்கல, இப்படி ஏன் நடந்துச்சு, ஏன் செய்யல, ஏன் செய்யப்படல, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த இழப்பு, தகப்பனே இது எல்லாவற்றையும் நீரே செய்தீர், நீர் அனுமதித்தீர். உம்முடைய சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில இது நடக்கல, உம்முடைய அனுமதியின் பேர்லயே இது எனக்கு நடந்திருக்கு. உண்மை நான் துதிக்கிறேன், உண்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலைகளுக்கு அப்படியே இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு நாம் தேவனுக்கு என்ன செலுத்தணும் அப்படின்னா சப்மிட் பண்ணி கொடுத்தணும். இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட். அப்படி தேவனுக்கு சப்மிட் பண்ணுகிறவர்கள் மனுஷர்களை குறை சொல்ல மாட்டாங்க. ஈவன் ஃபார் சாதாரண விஷயமா இருந்தா கூட, ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு மனுஷன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில, உனக்கு நான் நன்மை செஞ்சிருக்கேன், உன்னுடைய சொப்பனத்துக்கு கனவுக்கு நான் அர்த்தம் விளக்கி காமிச்சிருக்கேன், நான் சொன்ன வியாக்கியானத்தின்படியே உனக்கு காரியம் நடந்திருக்கு, நீ பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது என்னை நீ நினைச்சுக்க, என்னை குறித்து ராஜாவினிடத்துல சொல்லு அப்படின்னு சொன்னான். அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா 2 வருஷம் மறந்துட்டான். He simply forgot. 2 வருஷம். அப்ப எப்படி இருக்கும் உள்ளர? அதான் சோதனை. இந்த மனுஷன் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சோதனை என்ன வருதுன்னா, நன்றி கெட்ட துரோகி. நன்றி கெட்ட துரோகி. போன உடனே தானே இந்த இருந்த சூழ்நிலை எல்லாம் மறந்துட்டு அவன் பாட்டு போயிட்டானே அப்படின்னு யோசிப்பு என்ன செய்யல அப்படின்னா நினைக்கல. என்ன சூழ்நிலையே தெரியல. ஓகே, எனக்கு இன்னொரு எவ்வளவு நாள் எனக்கு இங்க தெரியல. நான் ஒரு மனுஷனிடத்துல சொன்னேன், அந்த மனுஷன் சொன்னானா சொல்லியா தெரியல. ஓகே, தேவனை நீங்க வச்சிருக்கிறார். He is the blessed controller. நான் இன்னும் எத்தனை வருஷம் ஜெயில இருக்குன்னு எனக்கு தெரியல தகப்பனே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, ஞாபகம் வச்சுக்கலனாலும் சரி பரவாயில்ல. இந்த சூழ்நிலையில ஐ சப்மிட் டு யூ. உமக்கு நான் சப்மிட் பண்றேன். ஸ்தோத்திரம்.